விளையாட்டுத்துறை அமைச்சர், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து இன்னொரு 20 நாள்ல வந்து ரெவ்யூ மீட்டிங்க்கு வர்றாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்காக வர்றாங்க. ஸோ இங்கே மட்டும் சற்று வித்தியாசமாக அவர் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத ஆலோசனை பண்றதுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் இங்கே ஆலோசனை கூட்டம் வச்சிருக்கிறோம். ஆலோசனை கூட்டத்தை உங்க இதை முடிச்சு நாங்கள் ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அத்லெட்டிக்ஸில் கிரவுண்டை யூஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்கூல் பையன் வந்து மாசத்துக்கு 100 ரூபா கட்டணும். இங்கே இன்னொரு 18 ரூபா ஜிஎஸ்டி. அதே இது காலேஜ் பையன் வந்து யூஸ் பண்றாங்கன்னா அவனுக்கு 200 ரூபா கட்டணும் பிளஸ் 18 ரூபா. அதர்ஸ்னா 500 ரூபா. இதே மாதிரி ஸ்விம்மிங், இதே மாதிரி ஹாக்கி, இதே மாதிரி கபடி, யாரா இருந்தாலும் இங்க ஒரு டாரிஃப் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்தந்த சிட்டிக்கு தகுந்த மாதிரி பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாரிஃப் வந்து இப்ப அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்றத எங்க கூட்டமைப்போட மொத்த கூட்டமைப்போட கோரிக்கை. இது இங்கே மதுரைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள, ஏன்னா இது வந்து அதிமுக அரசில் அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை செயல்படுத்த விடாமல் நாங்கள் நிப்பாட்டிட்டோம். அதை செயல்படுத்த விடலை. ஆனால் திமுக சர்க்கார் அதை கொண்டு வந்து செயல்படுத்திடுச்சு. இப்போ இந்த அரசும் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழைபாலை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்கள பூரா பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த டாரிஃபை எடுக்கணும், இந்த மாதிரி எல்லாத்துக்கும். ரெண்டாவது, இங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடத்தணும்னு சொன்னால் தங்குறதுக்கே வசதியே கிடையாது. மதுரை, சென்னைக்கு அடுத்த பெரிய சென்டர் ஜோன், இங்கே தான் ரீஜனல் கேம்ஸ் எல்லாமே இங்கே நடக்கக்கூடிய இடம். அதனால இங்கே இது பக்கத்தில் யூத் ஹாஸ்டல் இருக்கு. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த யூத் ஹாஸ்டல் வந்து இப்போ டேமேஜ் ஆகி கிடக்குது. இங்கே வந்து அகாமடேஷன் சென்டர் ஒன்று வைக்கணும்ன்றது எல்லா அசோசியேஷனோட கோரிக்கை. அகாமடேஷன் சென்டர் இருந்துச்சுன்னா இங்கே நிறைய மேட்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். மாசம் மாசம் நிறைய மேட்சஸ் நடக்கும். அகாமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இங்கே வேணும் அப்படின்றதையும் நம்ம அவர்கிட்ட உணர்த்துறோம். அது போக இது எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கம். இது வந்து எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கம் உங்களுக்கு தெரியும். 1980 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலை கொண்டு வந்தவர் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், விளையாட்டு விடுதி. அந்த விளையாட்டு விடுதியை கொண்டு வந்தவர் இங்கே வந்து அவர் இங்கே மேற்கு தொகுதி எம்எல்ஏ இருந்தோம். அப்பெல்லாம் இது பூரா அவரோட மேற்கு தொகுதி கண்ட்ரோலு. அப்போ ஒரு நேஷனல் லெவல் ஃபுட்பாலை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் இந்த ஸ்டேடியம் வந்து எம்ஜிஆர் ஸ்டேடியம் சொல்லி இந்தியாவிலே இந்த ஒரு ஸ்டேடியம் தான் எம்ஜிஆர் பேரில் இருக்கு. இதை நாங்கள் அப்போது 2017 எடப்பாடி இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் கோரிக்கை வச்சோம். இங்கே எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கத்துக்கு எம்ஜிஆர் சிலை இங்கே வைக்கணும் அப்படின்றதுக்கு நாங்கள் எல்லாம் எழுதியெல்லாம் கொடுத்தோம். பட் நடைபெறலை. அடுத்து இந்த திமுக சர்க்கார்லையும் மாநகராட்சி கூட்டத்திலே வச்சு நாங்கள் பேசணும், அதுவும் நடக்கலை. பட் இந்த சர்க்கார் வைக்கும்ன்ற நம்பிக்கையில் எங்களுக்கு இந்த எம்ஜிஆர் ஸ்டேடியத்தில் அதை வந்து வைக்கணும். அதுவும் வைக்கிறது வந்து அரசாங்க காசோட வைக்காம எங்கள் அசோசியேஷனே ஷேர் பண்ணி சிலையை வைக்கிது. மெயின்டைன் பண்ணுறது நாங்கள் தான். ஆனால் தேவைப்பட்டால் தமிழக முதல்வரே வந்து கூட திறக்கிறது தான் எல்லாரோட விருப்பம். தமிழக முதல்வரே வந்து திறக்கலாம் அப்படின்றதான் எங்களோட இன்டென்ஷன். இது போக நாங்கள் ஆலோசனை கூட்டம் இப்போ நடத்திட்டு உங்கள்கிட்ட வரணும்னு நினைச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாக்கி இருக்காருன்னா அவங்களோட அசோசியேஷன் குறைகளை சொல்லுவாங்க. இது வந்து நான் ஜென்ரலாக எல்லா அசோசியேஷனுக்குள்ள நிறை குறைகளை இப்போ சொல்கிறேன். அதே இது ஒவ்வொரு அசோசியேஷனுக்கும் இண்டிவிஜுவல் விஷயங்கள் இருக்கு. இண்டிவிஜுவல் விஷயங்கள் அதைத்தான் இப்போ உட்காந்து நாங்கள் பேச போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்தில் ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ண ரூமே கிடையாது. கேர்ள்ஸு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமே இங்கே கிடையாது. ரெஸ்ட் ரூம், நல்ல ரெஸ்ட் ரூம் இல்லை, யூரினல் இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போ ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் இல்லை. ஆனால் 26 ஏக்கர் கொண்ட பவுண்டரி இது. 26 ஏக்கர், கொஞ்சம் 26 ஏக்கர் கொஞ்சம் அமைதியா, 26 ஏக்கர் கொண்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எங்கே வேணாலும் கொடுக்கலாம் கேர்ள்ஸுக்கு. அது ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ணுற ரூம் இல்லை, நல்ல ஃபெசிலிட்டிஸான டாய்லெட். ஸோ இதெல்லாம் கொண்டு வரணுன்றது இருக்கு. ட்ரிங்கிங் வாட்டர் சரியா இல்லை. ட்ரிங்கிங் வாட்டர் இந்த ஹாட்டான சீசனில் கூட ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை. ஸோ இதெல்லாம் நிறைய குறைகள் இருக்கு. அதை நாங்கள்லாம் இப்போ உட்காந்து பேசி எல்லா அசோசியேஷன் சார்பாக நாங்கள் எடுத்துக்கிட்டு அதை மினிஸ்டருக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். மினிஸ்டர் அதை வச்சுக்கிட்டு வந்து ரிவ்யூ பண்ணாருன்னா
எம்டி ஹேண்டடாக இல்லாமல் எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். நாங்கள் ஆலோசனைனா எல்லாரும் கலந்து அதை ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இனிமே தான் நாங்கள் கொடுக்க முடியும். அது இப்போ நீங்கள் முன்னாடியே ப்ரெஸ் மீட் வைக்கிறதுனால நாங்கள் அதை முடிச்சுட்டு பின்னாடி உங்களுக்கு கொடுக்க இருக்கோம். வேற எதுவும் கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். சார் இப்ப இந்த குளமங்கலத்திலிருந்து ஒரு கோச் வந்திருக்காரு. குளமங்கலம் பிரதர் வாங்க, இங்கிட்டு வாங்க. நேற்று நான் இவரை பார்த்தேன். அவர் ஒரு விவசாயி, ஆனா பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற பசங்களுக்கு மட்டும் கோச் எடுக்கிறார். குளமங்கலத்திலிருந்து கூட்டு வர்றாரு. குளமங்கலம் ஏரியா அவர் ஷூ கூட இல்லாம பாவம் கிரவுண்ட்ல இருந்தார். சிந்தட்டிக் ட்ராக்ல கேன்வாஸ் ஷூ கூட அவருக்கு கிடையாது ஒரு கோச். ஆனா அவருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட்டு வர்றாரு. இப்படிப்பட்ட பசங்க கிட்ட மாசம் 100 ரூபாவும் இவங்க தான் கட்டுறாங்க. இவ்வளவு பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 50-60 பசங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. 50-60 பசங்களை கூட்டு வர்றாரு. அவங்களுக்கு ஃபீட்பேக் எல்லாமே பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளப்பு எஸ்டிஏடி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு இல்லாத அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதவங்களே நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபண்டு ஜெனரேட் பண்றதுக்கு தான் இந்த மீட்டிங். இப்ப இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிளப்புக்கு வந்து உஸ்மான் அலினை வந்து அத்லெட்டிக் அசோசியேஷன் செக்ரட்டரி பிரசிடென்ட் இவங்க பார்த்து அந்த கிளப்புக்கு ஓகேன்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஃபண்டு கொடுக்கணும். இதுதான் இது. அவங்க ஒன்லி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலும் எஸ்டிஏடி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இருக்கிறவங்கள மட்டும் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தால் நல்ல பயல்களை விட்டுருவோம். உட்காருங்க. இது ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மாதிரி ஏழைபாளையல்ல தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இப்ப இங்கே ஜூடோ இருக்காங்க, கபடி இருக்காங்க, ஸ்விம்மிங் இருக்காங்க. நல்லா விளையாடுற பசங்க கவர்மெண்ட் இதில் இருப்பாங்க. அவங்க அப்பா கூலி வேலை பார்ப்பாரு. சிலவங்கள 100 நாள் வேலை வாய்ப்பு பண்ணக்கூடிய வேலை பார்க்குற பெற்றோரோட பசங்க தான் நல்லா சைன் பண்றாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா கிட்டும் வேணும். அப்ப அந்த அசோசியேஷன் எந்த கிளப் ஐடென்டிஃபை பண்றாங்களோ அந்த கிளப்புக்கு அவங்க ஃபண்டு கொடுக்கணும். இப்படிலாம் நம்ம சொல்றோம். அப்படின்னா தான் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் உருவாவாங்க. இது நீங்க கேட்ட கேள்வி சரி. அது இந்த டைல்ஸ் எல்லாம் இதாயிருச்சோ அது சொல்லுங்க. அது சரி. இப்ப அந்த இப்ப டைல்ஸ் பிற ரீகூப் பண்றாங்களா இல்ல புது இது பண்றாங்களா? அங்க அந்த இது கட்டிக்கிட்டு இருக்காங்க. மரம் இன்னும் வரல. அதாவது 50 மீட்டர்ஸ் ஸ்விம்மிங் பூல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இது 25 மீட்டர்ஸ். முதல்ல இருந்தே இதை எடுத்துருவோம் சொல்லி தான் இருந்தோம். ஆனாலும் கீழே இருக்கிற டைல்ஸுக்கு மெயின்டெனன்ஸுக்கு இவங்க அசோசியேஷன்ல இருந்து போய் MS மேகநாத ரெட்டியை பார்த்து கொடுத்துருக்காங்க. விரைவில் அதுக்கு ஃபண்டு அலாட் பண்ணி மராமத்து வேலை நடக்கும் சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்னொரு 50 மீட்டர்ஸ் நடந்துகிட்டு இருந்தா தான் இது சரியாகும். பட் எனக்கோ இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றது பாத்தீங்களா, ஸ்விம்மிங் பூல் பிரச்சனை, உள்ள வந்தா ரூபா, எல்லா விஷயங்களுமே ரொம்ப இருக்கு. ட்ரெஸ் சேஞ்சிங் பண்ற ரூம் இல்ல யாருக்குமே. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். அதாவது சார், தமிழ்நாடு அரசு உருவானதிலிருந்து, ஏன் ராஜாஜி காலத்திலிருந்து, காமராஜர் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, பக்தவச்சலம் காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அம்மா காலத்திலிருந்து, எடப்பாடியார் காலத்திலிருந்து, இப்ப இருக்கிற MK ஸ்டாலின் அவர் காலத்திலிருந்து ஒரு விளையாட்டு வீரனை அவங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆக்கினதே இல்லை. இவரு இந்த ஆதவ அர்ஜுனா வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட், மெட்ராஸ்ல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல படிச்சவர். அப்ப அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே பார்த்து ஸ்டேட் லெவல் பிளேயர் பேஸ்கெட் பால்ல. சோ இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்ஸ் வேற சிஎம் போட்டவங்க எல்லாமே விளையாட தெரியும். ஆனா பிறவிலே விளையாட்டு வீரனா இருந்து வந்தது. இந்த வேர்வை, இந்த கஷ்டம், இந்த செலக்ஷன், எவ்வளவு பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து வந்தாலும் அவர் இப்ப இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சரியான ஆள, ஃபிட்டஸ்ட் பர்சனை தான் இந்த கவர்மெண்ட் போட்டிருக்கு. அதுல எல்லாருக்கும் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அது எந்த பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து இங்க வந்து அரசியல் இல்லாம நம்ம சொல்லணும். ஃபிட்டஸ்ட் பர்சனு, பிளேயர்ஸோட வெல்ஃபேரை பார்க்கணும், பிளேயர்ஸோட கஷ்ட நஷ்டத்தை தெரியணும். இது எல்லாமே தெரிஞ்சு இருந்தவர் அவரு. பட் அவரை போய் நம்ம வந்து விளக்கணும் அவங்க சொன்னாங்கன்னா
அது முற்றிலும் தவறான நோக்கம். சில விஷயங்களை வந்து கண்டும் காணாம இருக்கணும். அப்படியே இருந்தாலும் இது சொசைட்டி ஆக்ட். இது சொசைட்டி ஆக்ட்ல வந்து இவங்களா வெளியே போகணும்ன்றலாம் ஒரு இன்டென்ஷனே கிடையாது. அப்படி ஒரு ரூலே கிடையாது. அவர் வந்து இதுலயும் வந்திருக்கிறாரு. இதுல ஸ்டேட்லயும் பாஸ்கெட் பால் பிரசிடென்ட், எங்க தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரி, பிளஸ் இந்தியன் பாஸ்கெட் பால் சங்கத்துக்கும் தலைவர். ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவ்வளவு போஸ்டிங்ல இருக்கிறது வந்து நம்மளுக்கு பெருமையா இருந்தாலும், இங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கிறது நாங்க ஏன் போன 5 இயர்ஸ்ல நாங்க இந்த மாதிரிலாம் கூட்டம் போடல. இந்த நேரத்தில் கொடுத்துக்கணும் சொன்னா எங்களோட அவ்வளவு கஷ்ட நஷ்டங்களும் அவருக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்டவரை வந்து அவர் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இதுல வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து அரசியல் பண்ணி வெளியேறு, சங்கத்துல இருந்து வெளியேறு சொல்றது வந்து முட்டாள்தனமானது. அதை நாங்கள் உண்மையிலே கண்டிக்கிறோம். இப்ப எங்க ஆல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் அசோசியேஷன் அதை வன்மையா கண்டிக்கிறோம். என்ன கண்டிக்கலாம்? ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அசோசியேஷன்ல இருந்து வெளியேறுன்னு சொல்றது தப்பு. யாரு சொன்னாலும் தப்பு அது. அதனால இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அவர் இருக்கணும் ஃபிட்டஸ்ட் பர்சன். நான் வந்து வெறும் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் தான் இப்ப பேசுறேன். நான் மற்ற துறையை பத்தியெல்லாம் நான் பேசல. அது பேச வேண்டிய இடம் இது கிடையாது. அதனால இதுல வந்து ப்ராப்பரா தான் சிஎம் செலக்ட் பண்ணிருக்காரு. ப்ராப்பரான ஆள் தான். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. நீங்க ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர், உங்க கட்சியை சேர்ந்தவர் தான் அந்த இதை சொல்றாரு. கட்சியை சேர்ந்தவர் உங்களுக்கு மேல உங்க எம்பி தான் என்ன சொல்றாரு. அதனால உங்க மேல ஏதாவது அரசியல் கட்சி நடவடிக்கைகள் சார். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க இப்ப திடீர்னு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறதுனால சொல்றேன். நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தான், எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் தாய் கழகம், அதுக்கப்புறம் தான் பாலிடிக்ஸ். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் நியாயத்தை தான் நாங்கள் சொல்றோம். எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு இது. இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் இப்படிப்பட்ட கருத்து சொன்னா அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நம்ம சந்திக்க தயார். கட்சியில இருந்து எந்த நடவடிக்கை எடுத்தாலும் இது வந்து மூடத்தனமான ஒரு நம்பிக்கை ஆக்ஷன். இது தவறான செய்தி. இதை வந்து நம்ம உண்மையா தான் கண்டிக்கிறோம். அதுக்காக எனக்கு கட்சி பெருசா ஸ்போர்ட்ஸ் பெருசா, ஸ்போர்ட்ஸ் தான் பெருசுன்னு சொல்லுவோம். அதனால நம்ம இதை நாங்க எதையும் நான் சந்திக்க தயார். நீங்க திருப்பி அதுக்குள்ளே வர்றீங்க. நீங்க அதுக்குள்ளே வர்றீங்க. இன்பத்துறை மட்டும் இல்ல, யாரு சொன்னாலும் உண்மையா கண்டிக்கிறோம் தானே சொல்றேன். சார் ஜெய்பால் சிங் முண்டான்னு சொல்லி 1928 சார் ஒரு நிமிஷம் 1928 ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் ஹாக்கியில வந்து நம்மளுடைய ஆம்ஸ்டர்டாம் ஹாலந்து நடந்ததுல வந்து கேப்டனா இருக்காரு ஜெய்பால் சிங் முண்டானி. ஆதிவாசி. அவர் தான் இஸ் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்காரு. அவர் தான் முத தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்தவர் நம்ம இந்தியாவுக்கு. அதுதான் ஆரம்பம். அந்த தங்கப்பதக்கம் வந்து ஹாக்கியில் மட்டும் நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, டோட்டல் ஏசியாவிலேயே ஒலிம்பிக்ல வாங்கின முதல் தங்கம் ஹாக்கியில் வாங்கினது. அவர் இஸ் எ பொலிட்டீஷியன். அவருடைய பேச்சு வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய, அதாவது முத ஒரு எம்பி ஆகி பேசுறாரு. அது வந்து எப்படி சுவாமி விவேகானந்தர் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொல்லி ஒரு பெரிய ஸ்பீச் இருந்துச்சு, அது மாதிரி ஒரு ஸ்பீச் அவருடையது. இன்னைக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாயிருக்கு பாத்தீங்களா, அதுக்கு காரணம் அவர் தான். ஆதிவாசிகள் மகாசபான்னு ஒருவர். இஸ் எ பொலிட்டீஷியன், இஸ் எ இந்தியன் ஹாக்கி கேப்டன். அது மட்டும் கிடையாது, இஸ் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அப்புறம் இந்த ஆதிவாசிகள் மகாசபை உருவாக்குறவர். கிரிக்கெட்ல வந்து கிரிக்கெட் அசோசியேஷன், அதாவது பெங்கால் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய பிரசிடண்டா இருந்தவர். ஒரு விளையாட்டு வீரன் வந்து ஒரு இதுக்கு வர்றது பெருமையான விஷயம். என்ன பிரதர்? ஆமா இல்ல பிரதர், டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் அவங்க எஸ்டேட்டி பார்த்து செய்யறது. அது அவங்க வந்து ஹாஸ்டல்ல இருக்கிற வார்டன் தான் இப்ப இன்சார்ஜ்ல இருக்கிறாரு. அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இது. அதுல நம்ம தலையிட மாட்டோம். நம்ம நல்லது வேணா கெட்டது வேணா. அது வந்து இப்ப இருக்கிற டிஎஸ்ஓ நல்லா தான் கோஆபரேட் பண்றாரு. நல்ல டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் நல்லா கோஆபரேட் தான் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இது பார்த்துக்கலாம். நீங்க வேற எதுவும் கொஸ்டின் இருந்தா சொல்லுவோம். இல்ல கோரிக்கைகளை இப்ப நாங்க ஆலோசனை பெற்று நாங்க பதிவு பெற்று இதை எல்லாமே நாங்க மினிஸ்டர் ஆபீஸுக்கு நாங்க ஒரு ஆளை வச்சு கொடுத்துருவோம். அது கண்டிப்பாக அடுத்த ரெவியூ வரும்போது நாங்க கண்டிப்பாக இதை பூரா நாங்க கேட்போம். பிரதர் தமிழ்நாடு பூரா பிரதர், தமிழ்நாடு பூரா நீங்க கோயம்புத்தூர் ஸ்டேடியம் போனாலும் அப்படி இருக்கும், திருச்சி ஸ்டேடியம் போனாலும் அப்படிதான் இருக்கும், திண்டுக்கல் ஸ்டேடியம் போனாலும் அப்படிதான் இருக்கும், சென்னை ஸ்டேடியம்ல ரொம்ப அதிக காசு. இப்படி ஒவ்வொரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கு டாரிஃப். ஒன்று சொல்றேன் பிரதர், இதுக்கு முன்னாடி இதே எஸ்டேட், இதே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், இதே சிந்தட்டிக் டிராகன்ஸ் ஏடிஎம்கே பீரியட் வரைக்கும் யாருமே வாங்கல.
டிஎம்கே பீரியட்ல தான் இதை கொண்டு வந்தாங்க. போன 5 வருஷத்துல இந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி கலெக்ட் பண்ணதே இல்ல, எங்கேயுமே கலெக்ட் பண்ணது. இல்ல அதைத்தான் நாங்க அவங்க நாலேஜ் கொண்டு போறோம். அவங்க இப்பதானே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தானே இப்ப இதா இருக்காரு. அவரும் எங்க கூட ஒலிம்பிக் அசோசியேஷன்ல போன கவர்மெண்ட்ல இதை எதிர்த்தாரு. அவருமே இதை எதிர்த்தாரு. இந்த மாதிரி டேரிஃபை இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்த்தவர் அவர் தான். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வெல்ஃபேரை பத்தி பேசினவர். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்னால. அதனால கண்டிப்பாக இதை அவர் ஏத்துக்கிட்டு இதை எங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுப்பாருன்ற நம்பிக்கையில தான் நாங்களாம் இருக்கோம். ரைட், வேற எதுவும் சொல்லணுமா? நம்ம அங்க இங்க இல்ல, இங்க அந்த அளவுக்கு இல்ல. இங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரஞ்சித் இருக்காரு. இவங்களும் ஒரு அகாடமி வச்சிருக்காங்க. ரஞ்சித் அந்த உங்களுக்கு தெரியும் துரோணாச்சாரி அவார்டு அந்த இருக்காரு. பட் இங்க அந்த அளவுக்கு வசதியே இங்க ஜென்ரலா இருக்கிறவங்களுக்கு வசதி பத்தலை. அப்புறம் அவங்களுக்கும் சரியான வசதி இல்ல. பட் இந்த வசதியை பூரா சரி பண்ணி, ஏன்னா வந்து 1 மாசம் ஆச்சு இந்த கவர்மெண்ட், இவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் இந்த ஆலோசனை கூட்டம். கண்டிப்பாக உங்க சார்பா இது மூலமா அவர் தெரியப்படுத்துறோம். கண்டிப்பாக எல்லா கோரிக்கை நிறைவேற்றி கொடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.